ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம புடலங்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஹீட் ஆனது பிறகு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரே ஒரு பட்டை வத்தல் போட்டுக்கோங்க. பட்டை வத்தல் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் புடலங்காய் இப்படி குட்டி குட்டி பீசஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு தண்ணியில் நல்லா வந்து ஒரு அலசிக்கோங்க. குட்டி குட்டி பீசஸை கட் பண்ணதை வந்து நம்ம வந்து தாளிச்சிருக்கோம் இல்லையா, அதில் வந்து போட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் கிட்ட நல்லாவே வந்து வேகணும். வெந்ததுக்கப்புறமா அதை மூடியை வந்து ஓப்பன் பண்ணி உப்பு போட்டுட்டு திருப்பி ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறமா உப்பு போட்டுட்டு திருப்பியும் வந்து மூடி போட்டு நல்லா வந்து வேக விட்டுக்கணும். தண்ணியெல்லாம் வற்றணும், அந்தளவுக்கு நல்லா வேக விடணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா வந்து கலரே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், நல்லா வெந்திருக்கும் மாவா. அதுக்கப்புறமா ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம் புடலங்காய் பொரியல். இதில் தேங்காய் துருவல் போடனாலும் போட்டுக்கலாம், இல்லைனா அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புடலங்காய் வந்து பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.